அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 69. 69 35வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனுஷனுக்கு தேவை 2 காரியங்கள். ஒன்று பலன், 2வது காரியம் சத்துவம், ஒரு அதிகாரப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆளுகை செய்கிற அல்லது தன்னுடைய வல்லமை செயல்படுத்துகிற ஒரு அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்கிறது. இந்த 2ஐயும் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அருளுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 62:11 சொல்லுது, வல்லமை கர்த்தருடையது. சங்கீதம் 96:6 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஞானம் கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே அவைகளை வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் பலன் இருக்கிறது, தேவனிடத்தில் வல்லமை இருக்கிறது, தேவனிடத்தில் மகிமை இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தமது பிள்ளைகளுக்கு தேவன் அந்த பலனை, வல்லமையை, மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். சத்துருவை மேற்கொள்ள, தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய வல்லமை பரிசுத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளி செய்கிறார். இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார். அவர் மாறாதவர். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். பலனாகிய கர்த்தாவே, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன். நம்முடைய பலத்தின் மேலே நம்ம நம்பிக்கை கொள்ளாதபடி ஆண்டோடைய பலத்தின் மேலே நம்ம சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டோடைய வல்லமையின் பேரில் நம்ம சார்ந்து கொள்ளும்போது, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஜெயமுள்ளவர்களாக இருப்போம். இந்த வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வேதாகமத்தில் பரிசுத்தவான்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அந்த வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை சார்ந்து கொண்டதாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சமயத்திலும் அவர்களுக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், தேவன் அவர்களை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீனமாக இருக்கிற மனுஷனை பலப்படுத்தி அவனை பலவான்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அந்த பலவான்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். தேவன் தமது பலனை அருளி செய்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் பலவீன பாண்டமாக இருக்கலாம், இல்லை பலவீனமானவர்களாக இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பலன் உங்களுக்கு போதுமானது. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் விளங்கச் செய்வார். அதனால் கர்த்தர் சத்துவத்தையும் வல்லமையும் பலனையும் உங்களுக்கு தருவார். அந்த பலத்தினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.